அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 7ஆம் வகுப்பு இயல் 1 எங்கள் தமிழ் அப்படிங்கிற கவிதை பேழை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய தாய்மொழி எதுமா? தமிழ் மொழி தான் நம்முடைய தாய்மொழி. அந்த அழகான தமிழ் மொழியை, அதோட சிறப்புகளை நாமக்கல் கவிஞர் அழகாக ஒரு கவிதை பேழையில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? எங்கள் தமிழ் அந்த பாடலை பார்க்க முன்னாடி நுழையும் முன் பார்க்கலாம். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. உலகத்தில் நிறைய மொழிகள் இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் ரொம்ப ரொம்ப பழமையானது நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி மென்மையும் இனிமையும் வழமையும் உடையது. தமிழ் மொழி மென்மையானது, இனிமையானது, வழமையானது எல்லாருக்குமே தெரியும். வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எளிமையான அழகான கருத்துக்களை சொல்கிறது நம்முடைய தமிழ் மொழி. காலச்சூழலுக்கேற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. எவ்வளவுதான் காலங்கள் மாறி மாறி வந்தாலும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி நிறைய மாற்றங்களை பெற்றாலும் என்றைக்கும் இளமையாக தான் இருக்கும், இளமையாக தான் திகழுது அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். அத்தகு தமிழ் மொழியோட சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியோட சிறப்பை தான் இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோமா பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் தமிழ் கவிதை பேழை படிக்கிறதுக்கு முன்னாடி பாடலோட ஆசிரியரை பற்றி பார்த்துடலாம். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இப்பாடலோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு நிறைய பன்முகத்தன்மை இவருக்கு இருக்குது. இவர் என்னெல்லாம் சொல்லுவாங்க? கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், தமிழறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலி அப்படின்னு சொல்லி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. காந்தியடிகளோட அந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றுதல், காந்தியோட வழியை இவர் பின்பற்றதுனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாராம். தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராட்டு இருந்தவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார். திரும்ப ஒருக்க பாருங்க. இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். கையில் பென்சில் எடுத்துக்கோங்க, அடிக்கோடு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள். ஒரு மதிப்பெண் வேணாலும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்விதான். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். எப்படி அழைக்கப்படுறாரா? காந்திய கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் தான் நாமக்கல் கவிஞர். மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கோலின் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம். பாடல் பாருங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றா தாரையும் இகழாது. திரும்ப ஒருக்க வாசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இது மனப்பாட பாடல். படிக்கும்போதே எழுத்தில் கை வச்சு படிச்சுக்கோங்கம்மா. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றா தாரையும் இகழாது. அருள்நெறி அறிவை தரலாகும். நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை நமக்கு தருது. அடுத்த லைன் பாருங்க. அதுவே தமிழன் குரலாகும். ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய குரலாட்டு விளங்குது. பொருள் பெற யாரையும் புகழாது. ஒருத்தங்க கிட்ட இருந்து பொருள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் கண்டிப்பாக புகழ்ந்து பேச மாட்டாங்க. நம்மளுடைய தாய்மொழியை கற்றவங்க, தமிழ் மொழியை படித்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க? பொருள் பெறதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க. போற்றாதாரையும் இகழாது. என்னை போற்றி பேசலை, என்னை எப்பவும் திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க? கண்டிப்பாக இகழ்ந்து பேச மாட்டாங்க. இதுதான் இந்த 4 வரிகளோட பொருள். திரும்ப ஒருக்க பாருங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. நம்ம திருக்குறள் படிக்க படிக்க வாழ்க்கைக்கே தேவையான அத்தனை நல்ல அறக்கருத்துக்களையும் நமக்கு கொடுக்குது திருக்குறள். தமிழ் மொழியை பொறுத்தளவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ் படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை பற்றின அறிவை நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக பெறுவோம். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. கொல்லா விரதம் குறியாக அப்படின்னா என்னென்னா, அடுத்த உயிர்களை என்ன செய்யக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. கொல்லாமை எப்படி வச்சுருக்காங்களாம்? குறிக்கோளாக வச்சுருக்காங்களாம். நம்முடைய தமிழர்கள் கொல்லாமை எப்படி வச்சுருக்காங்களாம்? குறிக்கோளாக வச்சுருக்காங்களாம்.
கொள்கை பொய்யா நெறியாக, பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்களாம். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமே. எல்லா மனிதரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னா என்றும் இசைந்திடும், என்றைக்குமே என்ன இருக்கணும், அவங்கள சுற்றி அன்பும் இருக்கணும், அறமும் இருக்கணும். அன்பறமே, அன்பும் இருக்கணும், அறமும் இருக்கணும். அன்புனா என்னம்மா, நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி இருக்கணுமா, பாசமாக இருக்கணும். அறம்னா என்னது, இல்லை அப்படின்னு வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுத்து உதவணும். கண்டிப்பாக தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ் மொழியை தாய்மொழியை கற்ற தமிழர்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இப்போ 3வது பற்றி பார்க்கலாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். பிற உயிர்கள்ட்ட அன்பாக இருக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வழியை சொல்கிறதா நம்முடைய தாய்மொழி. தமிழ் மொழியிலே நிறைய கதைகளாக இருக்குது. மனுநீதி சோழன் கதை இருக்குது, நிறைய கதைகள் அது மாதிரி இருக்குது. இது எல்லாமே அன்பை தான் என்ன செய்யுது, நமக்கு அன்பாக இருக்கணும், பிற உயிர்கள்ட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழ் மொழியாகிய தாய்மொழியை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும், பயம் போய் ஒரு தைரியம் வரும். அப்படிப்பட்ட அச்சத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கும். இன்பம் பொழிகிற வானொலியாம், இன்பம் மட்டுமே பொழிகிற வானொலி மாதிரி எங்களுடைய தமிழ் மொழி இருக்குது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இப்பாடலின் ஆசிரியர் பெயர் என்னம்மா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். மீண்டும் ஒரு முறை பாடல் பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். ஆசிரியர் பெயர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பொருள் ஒருமுறை வாசிப்போம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். இதற்கு சொல்லும் பொருளும் பாருங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், ஊக்கப்படுத்துறது சரியாமா. விரதம் அப்படின்னா நோன்பு, குறி குறிக்கோள், பொழிகிற தருகின்ற. பாடலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம யாருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய அம்மாவுக்கு. அப்படி தானம்மா. அதே மாதிரி நம்ம நிறைய மொழிகள் கற்றுக்கிடுவோம், நிறைய மொழிகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், நிறைய கற்றுக்கிடுவோம். எவ்வளோ தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலும், எத்தனை மொழிகளை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தமிழ் மொழியை நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர். எங்கள் தமிழ் பாடல் மனப்பாட பாடல் எல்லாரும் படித்து எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.